இந்திய சமூகம் பார்ப்பனியமயமாகிய இந்த விளையாட்டில் ஒருவன் எங்களவனாக என்பதல்ல, என்னை போல் வாய்ப்பு மறுக்கப்பட்டு, என்னை போல் கல்வி மறுக்கப்பட்டு, என்னை போல் அடையாளம் மறுக்கப்பட்டு, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் நான் ஆடுகளத்துக்குள்ள வர முடியல, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியல, வாய்ப்பிருந்தும் எண்ணம் இருந்தும் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலும் கோயிலுக்கு போக முடியல, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் என்னால் ஊருக்குள்ள மனுஷனா வாழ முடியலன்னு ஏங்குகிற பல எண்ணங்களுடைய இந்தியர்களில் அதற்காக இயக்கம் நடத்தி எது வாய்ப்பு, எது தகுதி, எது சம வாய்ப்பு என்று பேசுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. திராவிடம் என்கிற கருத்தியல் அதை விதைத்தது. அந்த கூட்டம் தான் இன்னைக்கு டோனியை கொண்டாடுது. இந்த நாட்டில் பார்த்தால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு, பார்க்கிற போய் ஆகா தீட்டுப்பட்டுச்சேன்னு உடம்பெல்லாம் பூசிக்குவான். தொட்டுட்டாவே ஆகா முடிஞ்சது ஆச்சாரம் ஆச்சாரம்னு 5 கிலோமீட்டர் நடந்து போய் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றிட்டு வந்து ஆச்சாரம் தீர்த்துட்டேன்பான். அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் இன்னும் சொல்கிறோம், உறக்கச் சொல்லுவோம். பிரெஞ்சு புரட்சியை விட, ரஷ்ய புரட்சியை விட ஒரு புரட்சி இங்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதுதான் திராவிட புரட்சி. சனாதனம் சொல்லிச்சு, ஒருத்தன் தலையில் பிறந்தான், அவன் வெள்ளையாக இருந்தான், அவன் வந்து பார்ப்பனாக இருப்பான். ஒருத்தர் தோளில் பிறந்தான், அவன் சத்திரியனாக இருக்கான். இது வந்து ஐயா ராமதாஸ் சொல்ல சத்திரியம் இல்லை, அது நம்மளுக்கு பல பேர் வேற சிக்கல் பண்ணிடுறாங்க. அது வேற சத்திரியன்டா, அது நீ சூத்திரம் பல பேர் சொல்லி பார்த்தாச்சு, அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அண்ணன் தான், தம்பி தான், நம்ம ஐயா தான் சொல்லித்தான் புரிய வச்சு ஆகணும். ஒருத்தன் தோளில் பிறந்தான், ஒருத்தன் தொடையில் பிறந்தான். அந்த தொடையில் பிறந்த யாருன்னா தேசத்தை எடுப்பதற்கு பெருமரியாதைக்குரிய அண்ணல் காந்தியடிகள் உள்ளிட்ட வைசியஸ். அவன் நம்மளால் வைசியாசங்களுக்கு சாய்ச்சம் கட்டிட்டான். அது இருக்கு, பரவாயில்ல. கீழே சூத்திரன் ஒருத்தன் காலில் பிறந்தான், காலுக்கு கீழே பஞ்சமன் இருந்தான். இப்படி 5 வர்ணங்களை சனாதனம் சொல்லி படிப்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொன்னபோது இந்தியாவில் எந்த இயக்கமும் தனி ஒரு மனிதர் போராடி இருப்பார், தனி ஒரு கவிஞர் பாடியிருப்பார், தனி ஒரு புலவர் பாடியிருப்பார். ஆனால் அதற்காக ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்தியாவில் எங்கு வரவில்லை, தமிழ்நாட்டில் தான் வந்தது. அதை திராவிடம் தான் கொண்டு வந்தது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு 3ஆம் ஆண்டில் திமுக செய்ததும் செய்ய வேண்டியதும். என்ன தலைப்பு வைக்கலான்னு தோழர் கதிர் கேட்டபோது நீங்களே வைங்கன்னா இந்த தலைப்பை வச்சிருக்காரு. அதற்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள இந்த அரசியல் சூழல் மாறிடுச்சு. அது பெரிய ஒரு நம்மளே எல்லாருமே என்னங்க ஒரு வாரமாக சமூக ஊடகமே மாறியா இருக்க, எல்லாருமே நம்மளே வித்தியாசமாக இருக்குங்க, எல்லாருமே ஃபீல் பண்ணுறோம். ஓராண்டு கால முதல்வருடைய ஆட்சியை கொண்டாடி தீர்த்த நாம் 2ஆம் ஆண்டு வருகிற போது கருப்பு சிவப்பு கரை வேட்டிய தொண்டர் மட்டும் கத்துக்கிறான். ஆனால் நாம் கருப்பு சட்டை போட்ட பல பேர் அமைதியாகவே கடந்து போகிறோம். நான் மனசாட்சியோட பேச விரும்புகிறேன், திடலிருந்து தான் பேசுகிறத. அதனால் வந்து நான் இப்போ எனக்குள் பேசிக்கிறது ஊடகங்கள் சொல்வதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. திராவிட கழகத்திற்குள் வந்து கருப்பு சிவப்பு கொடி கட்டியவர் மட்டுமே பேசுகிறார்கள், கருப்பு சட்டை பேசுகிறீங்களோ தம்பிகள் டைட் வைக்கணும், தப்பு இல்லை. ஆனால் அது குறித்து பேச வேண்டும் என்று நான் விருப்பப்படுகிறேன். நீங்கள் ஐபிஎல் மேட்ச் நடக்குது, எல்லாருமே கவனிச்சிருப்போம். உச்சமாக பல இடங்களில் நீங்கள் வந்து நான் தம்பிகள்கிட்ட பகிர்ந்துக்குவேன். பாவம் அந்த ஜடேஜான்னு ஒருத்தன் எப்பெல்லாம் கிரவுண்டுக்குள்ள இறங்குறாப்புலையோ அப்போல்லாம் இப்படி ஒரு பேனரை தூக்கிட்டு ப்ளீஸ் அவுட் ஜடேஜான்னு கத்துறான். நீ வெளியே போன்னு கத்துறான். நீ ஆதரிக்கிற மஞ்சள் சட்டையை போட்டிருக்கக்கூடிய அந்த அணிக்காக விளையாட வர்றான், நல்லா விளையாடுறான், அடிக்கிறான். ஆனால் வெளியே ப்ளீஸ் அவுட் ஜடேஜா, கம்பார் மோடிங்க தோனின்னு எல்லாமே கத்துறாங்க. நீ கிரவுண்டை பார்க்க முடியும். ராஜஸ்தான் போனாலும் கத்துறான். ஒரு நாள் அவர் டக்குன்னு போர்டை காமிக்கிறான், ப்ளீஸ் அவுட் ஜட்டு, ப்ளீஸ் கம் டு டோனிங்கிறான். ஒரு அடுத்த பால் அவுட் ஆயிடுறாரு ஜடேஜா. டோனி வர்றாரு, எப்பவும் போல ஒரு 6 அடிக்கிறாரு. ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்கள் கொண்டாடுறான். சிஎஸ்கே ஜெயிச்சிச்சா, அது என்ன சார் இருக்குது, மோடி சாட்டை பார்த்த சாங்கிறான். சார் மோடி தான் மீண்டும் வருது, தோனி சாட்டை பார்த்த சாங்கிறான். தோனிக்கு மோடிக்கு சம்மந்தம் இல்லை, அதனால் கொண்டாடலாம். ஒருவேளை சம்மந்தம் இருந்தாலும் நாங்கள் கொண்டாடுவோம். அதுக்கான காரணத்தான் சொல்ல வர்றேன். இது என்ன உளவியலாக இருக்குங்க? இப்படி தோனியை கொண்டாடி திக்கிற தமிழ்நாட்டு மக்கள் இதே தோனியை வட இந்தியாவில் கொண்டாடுகிறார் என்றால் இல்லையே. தான் பிறந்த ஜார்க்கண்டிலேயே அவர் பழிவாங்கப்படுகிறார், தான் விளையாடிய பல அணிகளை பழிவாங்கப்படுகிறார். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் கொண்டாடப்படுறாரு. இந்த உளவியலை, ஆழமான உளவியலை நீங்கள் அனுபவித்தால், ஆராய்ந்தால் நான் ஒற்றை பதில் சொல்லுவேன். பாலிய காலத்தில் அம்மாகையில் போய் உண்டியலை உடைத்து ஒரு
மட்டைப்பந்தை தூக்கி கொண்டு கிரவுண்டுக்குள்ள போகிற போது, இதோ இந்தியா விளையாட போகிற என்ற இந்திய அணியை அறிவிக்கிறாங்க சொல்கிற போது, இந்திய அணி விவரம் அறிவிக்கப்பட்டது. 11 விளையாடினார்கள். சச்சின் டெண்டுல்கர், சௌரவ் கங்குலி, ராகுல் டிராவிட், VVS லட்சுமணன், நயன் மோங்கியா, அனில் கும்ளே, ஸ்ரீநாத், வெங்கடேச பிரசாத் என்று அறிவிக்கிற போது, அப்போ எதுவுமே புரியாத வயசில் இவன் தான் ஆட மாட்டேங்கானே, ஏன் அவன் எடுக்கிறான், அந்த கருப்பா ஒருத்தன் உட்காந்துருக்கானே எடுக்க மாட்டாங்களான்னு கேட்டே இருக்கும். ஒன்றுமே தோணாது. ஆடவே மாட்டேங்கிறான், அந்த டிராவிட் எடுக்கானே, நம்மளுக்கு தோணிகிட்டே இருக்கு. இந்த கருப்பா ஒருத்தர் நல்லா ஆடினார், அவர் சச்சின் தான் ஃப்ரெண்டாக இருக்காருன்னு ஒருத்தர் முன்பே இருந்தார், காம்பளி. பார்த்தீங்களா, ஏன்ட்ட கேட்கலாம், நமக்கு அரசியல் இருக்குது, ஏன் அவர் எடுக்க மாட்டேங்கான்னு தோண்டிடுச்சு. இது ஒன்றுமே புரியாத போது மேட்சை உட்காந்து பார்க்குற போது, இந்த பாலை இப்படி அப்படி விட்டுருக்கலாமே நமக்கு தோணும். இந்த பாலை இப்படி போட்டானே, ஏன் அடிக்க மாட்டேங்கிறானேன்னு தோணும். காலுக்கு வந்து இப்படி தூக்கலாமேன்னு தோணும். இப்படி ஒவ்வொரு இந்தியர்களும் புலம்பிக் கொண்டிருந்த போது, என் நிறத்தோடைய என்ன மாதிரி அழுக்கா முகம் முழுக்க இந்த சொல்கிற கோர முகத்தோடு ஜட முடியோடு ஒருத்தர் வந்தான். நான் சொன்னேன் இப்படி அப்பிக்கலாம், அப்படியே அப்புனா எல்லார்கிட்டே யாரா நம்மளாம் கத்துறான். தன் நிறத்தை உடையவனுக்கு, தன் மண்ணை உடையவனுக்கு உரிமை மறுக்கப்பட்ட போது ஒருவன் அதே உடல் தகுதியோடு அடிக்கிறான்ங்கிற போது, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் இந்த நாட்டை சாராத, இந்த மொழியை பேசாத, இன்னும் சொல்ல போனால் இந்தியா என்கிற நாடில் கற்புதம் என்று சொல்லுகிற எங்களர்கள் அத்தனை பேரும், ஆஹா என்ன மாதிரி ஒருத்தன் ஆடிட்டானே, வந்தவனெல்லாம் பேட்டோட பந்தோட கூட பூணுகளையும் தூக்கிட்டு வந்தான், ஒருத்தன் பூணில் இல்லாமல் வந்து அடிக்கிறான்டா, அவன் தான்டா மகி, டோனி டோனின்னு கத்துறான். எதிர் வெளிப்பாடு தெரியுமா? அது டோனியை கொண்டாடுவது என்பது தனிப்பட்ட டோனி அவர்களுடைய வெற்றி அல்ல. அதற்கு மாறாக இந்திய சமூகம் பார்ப்பனியமயமாகிய இந்த விளையாட்டில் ஒருவன் எங்களவனாக என்பதல்ல, என்னை போல் வாய்ப்பு மறுக்கப்பட்டு, என்னை போல் கல்வி மறுக்கப்பட்டு, என்னை போல் அடையாளம் மறுக்கப்பட்டு, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் நான் ஆடுகளத்துக்குள்ள வர முடியலை, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் நான் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியலை, வாய்ப்பிருந்தும் எண்ணம் இருந்தும் எனக்கு வேண்டும் என்று சொன்னாலும் கோயிலுக்கு போக முடியலை, வாய்ப்பிருந்தும் தகுதி இருந்தும் என்னால் ஊருக்குள்ள மனுஷனாக வாழ முடியலைன்னு ஏங்குகிற பல எண்ணங்களுடைய இந்தியர்களில் அதற்காக இயக்கம் நடத்தி எது வாய்ப்பு, எது தகுதி, எது சம வாய்ப்பு என்று பேசுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. திராவிடம் என்கிற கருத்தியல் அதை விதைத்தது. அந்த கூட்டம்தான் இன்னைக்கு டோனியை கொண்டாடுது. ஒன்றுமே அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமான ஒரு இடம்னு நினைக்கிறேன். டோனி ஒருவேளை மேபி நான் சொன்ன மாதிரி டோனி இப்போலாம் மோடின்னு சொல்லலாம், நாளைக்கு அவர் ஆதரித்து பிரச்சாரம் செய்யலாம், அது எங்கள் பிரச்சனை இல்லை, அது எங்கள் பிரச்சனையே இல்லை. ஆனால் எங்களுக்கு என்னன்னா, என்னை போல் ஒருவன், இது எங்கே உணர முடிஞ்சிச்சு, எப்படி தமிழ்நாட்டு மக்கள் உணர்கிறார்கள், ஜார்க்கண்ட் மக்கள் உணரலைன்னா, தமிழ்நாட்டு மக்கள் உணர்வதற்கென்று ஒரு இயக்கம் இருந்தது. அந்த இயக்கம் ஒன்றை பயன்படுத்தியது. அதுதான் திராவிடம் என்கிற தத்துவம். அந்த தத்துவம் தான் எங்கள் உரிமையை உணர வைத்தது. எல்லாரும் பேசிகிட்டே இருப்போம். காலாவதியாகிவிட்டது என்று பெருமரியாதைக்குரிய ஆன்லைன் ரம்மிகளுடைய தலைவர் வெட்டு ரவி, குத்து ரவி, பாம் ரவி, அலைஸ் 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 என்று பல ரவிகளை, அக்யூஸ் லிஸ்ட்டுகளை போலீஸாரெலாம் வாசிப்பாங்க. அது மாதிரி வந்திருக்க பெருமரியாதைக்குரிய ஆனரபிள் தமிழ்நாட்டுடைய ஆளுநர் மேதகு RN ரவி அவர்கள் காலாவதி ஆயிட்டுங்கிறார். நம்ம சில இடங்களில் இதை நானும் அன்பு நண்பர் அசோக் அவர்களும் பயிற்சி வகுப்புக்கு போகும்போது திராவிடம் எதை சாதித்தது என்று பேசுகிற போது நம்ம எல்லாருமே ஒன்று புரிஞ்சுக்கிறோம். இன்றைக்குமே 2வது ஆண்டை கொண்டாடும் போது, சார் பைப்பில் தண்ணி வரல சார், பெரிய சிக்கலாக இருக்குது சார், என்ன சொல்கிறான், பட்டா வரல, இதுதான் திராவிட மாடலா, இதுதான் பட்டா வரல, எங்கள் வீட்டில் பஸ்ஸே வரல, இதுதான் திராவிட மாடலா. நமக்கு ஆமாம் இல்லை, டக்குன்னு தோணும் தானே, பஸ்ஸே வரல, பட்டாவே வரல, தண்ணியே வரல, தான் திராவிட மாடலாங்கான்ல. அது இல்லை திராவிட மாடல், அது இல்லை திராவிட மாடல். நீங்களே ஆண்டாலும், பார்க்கிற நீங்களே ஆண்டாலும் ஒருவேளை பட்டா கொடுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்களே ஆண்டாலும் ஒருவேளை தண்ணீர் கொடுக்கப்படாமல் இருக்கலாம், கொடுக்க முடியாமல் இருக்கலாம். நீங்களே ஆண்டாலும் ஒருவேளை வருகிற பேருந்து வர முடியாமல் இருக்கலாம். அதெல்லாம் நிர்வாக சிக்கல், அதெல்லாம் நிர்வாக சிக்கல், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அதுக்கு இஷ்யூஸ் அது. அதனால தான் கவுன்சிலரே ஜெயிக்காட்டாலும், உள்ளாட்சி நிர்வாகமே இல்லாட்டாலும் 5 வருஷம் அண்ணன் வேலுமணினால கல்லா கட்டி ஒரு நிர்வாகத்தை தண்ணியை வர வச்சுக்க முடிஞ்சது, பேருந்தை ஓட்ட முடிஞ்சது. அது பிரச்சனை இல்லைங்க. அதை தாண்டி அரசியல் என்பது என்ன, அது மிக முக்கியமானது. ஆங்கிலேயன் ஆண்டான், நாம் ஆண்டான், அவன் தண்ணி கொடுத்தானே, கல்வியை கொடுத்தானே, அதையெல்லாம் தாண்டி நமக்கு ஒரு அரசியல் அடையாளம் தேவைப்பட்டது.
அந்த அரசியல் அடையாளம் எதை சாதித்தது? அதுதான் முக்கியம். அந்த அரசியல் அடையாளம் எதை சாதித்தது? 1789 பிரெஞ்சு நாட்டில் ஒரு கோஷம் வந்தது. என்ன கோஷம் வந்தது? திருச்சபையே மட்டுமே ஆளுகிறது, திருச்சபை கை காட்டுகிற அவர்கள் தான் நாட்டினுடைய அமைச்சர்களாக மாறி போகிறார்கள், மன்னர் குடியில் பிறந்தவர்கள் தான் நாட்டை ஆளுகிறார்கள். எங்களுக்கு 3 குலக்கு முழக்க வேண்டும்: சமத்துவம், சகோதரத்துவம், சுதந்திரம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் வேண்டும். முதல் குரல். அதுவரை உலகம் பாத்திராத குரல். நெப்போலியன் தொடங்கி வைத்த அந்த பிரச்சனை உலகத்தில் அதுவரை எங்கேயுமே வரல. என்ன சொன்னார்கள்? இந்த குடியில் பிறந்தவன் தான் ஆள வேண்டும், இந்த குடியில் பிறந்தவன் தான் பூஜை செய்ய வேண்டும், இந்த குடியில் இருப்பவன் தான் தேசத்தை ஆளுவதற்கு தகுதிப்பட்டவன். இதோ திருச்சபை முடிவு செய்து விட்டேன்னு சொன்னான். நெப்போலியன் ஆரம்பிச்சாரு, இல்லை, எங்களுக்கு சுதந்திரம் வேண்டும், எங்களுக்கு சமத்துவம் வேண்டும், எங்களுக்கு சகோதரத்துவம் வேண்டும். உலகம் பார்த்து பயந்தது. அதற்கு இந்த உலகம் பெயரிட்டது. இதோ பிரெஞ்சு புரட்சி வந்து விட்டது. இனிமேல் தேர்தல் நடக்கும், மக்கள் வாக்களிப்பார்கள், ஆட்சியாளர் வருவார்கள். அதுக்கு பேர் பிரெஞ்சு புரட்சி. 1917 உலகமே உற்று பார்த்து கொண்டிருந்தது. உழைப்பவருக்கு நிலம் சொந்த வேண்டும் என்று கேட்டார்கள். லெனின் என்கிற மாமேதை, அவருடைய ஆசான், பெரும் மரியாதைக்குரிய அறிவுலகின் ஆசான் காரல் மார்க்ஸ் எழுதி வைத்து விட்டு போனார். என்ன எழுதி வைத்து விட்டு போனார்? சொத்து பொதுவாக்கப்பட வேண்டும், அரசு பொதுவாக்கப்பட வேண்டும், உழைப்புக்கேற்ற ஊதிய வேண்டும். அதுவரை யாருக்கும் இல்லை. ஜார் மன்னன் ஆளுகிறான். ஒரு மன்னர் ஆளுகிற போது பெரும் முதலாளிகள் எல்லாம் வாழ்கிறார்கள், உழைப்பாளிகள் எல்லாம் சிரமத்துக்கு உள்ளாகிறார்கள். இது மாற்றப்பட வேண்டும் என்று ரஷ்யாவில் கோரிக்கை. அதற்கு ஒரு நூலை தூக்கி அந்த நூலில் வழியாக நின்று ஒரு புரட்சியை செய்வோம் என்று ரஷ்யா விரும்பியது. ரஷ்யா வென்று காட்டியது. 1917 உலகம் சொன்னது ரஷ்ய புரட்சி என்று. இந்திய விடுதலைக்கு பல பேர் என்றார்கள். இந்தியாவின் நாட்டின் மீது விடுதலைக்கு நமக்கு பல முரண்பாடுகள் இருந்தாலும் இந்த நாட்டினுடைய அந்நியர்கள் வெளியேற வேண்டும் என்று நாம் விருப்பப்பட்டது உண்மைதான். பல்வேறு கருத்து முரண்கள் பல்வேறு இடத்தில் இருந்தது. ஆனால் இந்த மக்கள் இந்திய விடுதலை என்று கொண்டாடினார்கள், இந்திய புரட்சி என்று கொண்டாடினார்கள். அன்பு கொண்ட மக்களே, ரஷ்ய புரட்சிக்கும் பிரெஞ்சு புரட்சிக்கும் எந்தளவும் இன்னும் சொல்ல போனால் ரஷ்ய புரட்சிக்கும் பிரெஞ்சு புரட்சியை விட பல மடங்கு நாரி கிடந்த சமூகத்தில் சாதியை பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு. ரஷ்யா என்றால் உழைக்கிறவன் கருப்பன், உழைக்கிறவன் சிவப்பன், உழைக்கிறவன் இந்த மதத்துக்காரன், உழைக்கிறவன் கிறிஸ்தவன், உழைக்கிறவன் இஸ்லாமியன் என்று பார்க்கவில்லை. உழைப்புக்கேற்ற ஊதியம் கேட்டது. பிரெஞ்சு புரட்சி என்றால் ஆளுவதற்கு உடல் இருக்கிறது, அறிவு இருக்கிறது, எனக்கு சண்டையிடுவதற்கு வீரம் இருக்கிறது, நானும் ஆளக்கூடாதா என்று கேட்டபோது அவன் எந்த மதத்துக்காரன் என்று கேட்கவில்லை, அவன் எந்த இனத்துக்காரன் என்று கேட்கவில்லை. நீ பிரெஞ்சுக்காரனாக இருந்தால் போதும் ஆளலாம் என்று சொன்னபோது பிரான்சில் ஆள விட்டான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த நாட்டில் பார்த்தால் தீட்டு, தொட்டால் தீட்டு. பார்க்கிற போய் ஆகா தீட்டுப்பட்டுச்சேன்னு உடம்பெல்லாம் பூசிக்குவான். தொட்டுட்டாவே ஆகா முடிஞ்சது ஆச்சாரம்னு 5 கிலோமீட்டர் நடந்து போய் தலையில் தண்ணி அள்ளி ஊற்றிட்டு வந்து ஆச்சாரம் தீர்த்துட்டேன்பான். அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் இன்னும் சொல்கிறோம், உறக்கச் சொல்லுவோம். பிரெஞ்சு புரட்சியை விட ரஷ்ய புரட்சியை விட ஒரு புரட்சி இங்கு இந்தியாவில் நடந்திருக்கிறது. அதுதான் திராவிட புரட்சி. அந்த திராவிட புரட்சி என்ன செய்தது? காலாவதி ஆகிவிட்டது என்று பெரும் மரியாதைக்குரிய குத்து ரவியோ வெட்டு ரவியோ பான்பிராக் ரவியோ சொல்லாட்டாலும் அவர்கள்லாம் நம்மளாக இருந்தால் கூட ஏதோ போலீஸ் ஸ்டேஷன் கேஸில் ஒரு வழிபறிக்கு அக்யூஸ்ட் ஆக்கிட்டான், பரவாயில்ல. ஆனால் அக்யூஸ்டாக இருக்க வேண்டிய பல பேரெல்லாம் மேதகு போட்டு ராஜீவ்காந்தி பேசுகிற நிலை வந்து விட்டது. இவர் வழி இல்லை. மேதகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய மேன்மை பொருந்திய ஹானரபிள் ஆர்.என். ரவி சொல்றாருல, திராவிடம் காலாவதி ஆகிவிட்டது. என்ன மாற்று சொல்றாரு? என்ன மாற்று? சனாதன மாற்று. இந்த தலைப்பை நான் அப்படித்தான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன். சனாதன மாற்று என்றால் சனாதனம் எதை சொன்னது? அது இன்னைக்கு இருக்கா? அது இல்லைன்னா ஏன் இல்லை? அதை இல்லாம ஆக்குனது என்ன? அது ரொம்ப முக்கியமான ஒன்றுல. சனாதனம் சொல்லுச்சு, என்ன சொல்லுச்சு? ஒருவன் பிரம்மன் தலையில் பிறந்தான். அது படைப்பு, அவங்க ரிஷியோ அது என்ன விருக்கு சாமாதரவன் எந்த விதமாக வந்துட்டு போட்டு சனாதனம் சொல்லிச்சு. ஒருத்தன் தலையில் பிறந்தான், அவன் வெள்ளையாக இருந்தான், அவன் வந்து பார்ப்பனாக இருப்பான். ஒருத்தன் தோளில் பிறந்தான், அவன் சத்திரியனாக இருக்கான். இது வந்து ஐயா ராமதாஸ் சொல்ல சத்திரியம் இல்லை, அது நம்மளுக்கு பல பேர் வேற சிக்கல் பண்ணிடுறாங்க. அது வேற சத்திரியண்டா, அது நீ சூத்திரந்தான்னு பல பேர் சொல்லி பார்த்தாச்சு, அவனுக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அண்ணன் தான், தம்பி தான், நம்ம ஐயா தான் சொல்லித்தான் புரிய வச்சு ஆகணும். ஒருத்தன் தோளில் பிறந்தான், ஒருத்தன் தொடையில் பிறந்தான்.
அந்த தொடையில் பிறந்த யாருன்னா தேசத்தந்தை மதிக்க பெருமரியாதைக்குரிய அண்ணல் காந்தியடிகள் உள்ளிட்ட வைசியர்ஸ். அவன் நம்மளால் வைசியாசங்களுக்கு சாய்ச்சம் கட்டிட்டான். அது இருக்கு, பரவாயில்ல. கீழே சூத்திரன் ஒருத்தன் காலில் பிறந்தான், காலுக்கு கீழே பஞ்சமன் இருந்தான். இப்படி 5 வர்ணங்களை சனாதனம் சொல்லி படிப்பு எனக்கு மட்டுமே சொந்தம் என்று சொன்னபோது இந்தியாவில் எந்த இயக்கமும் தனி ஒரு மனிதர் போராடி இருப்பார், தனி ஒரு கவிஞர் பாடியிருப்பார், தனி ஒரு புலவர் பாடியிருப்பார். ஆனால் அதற்காக ஒரு இயக்கம் தொடங்க வேண்டும் என்கிற எண்ணம் இந்தியாவில் எங்கு வரவில்லை, தமிழ்நாட்டில் தான் வந்தது. அது திராவிடம் தான் கொண்டு வந்தது. அது தமிழ்நாட்டில் தான் வந்தது, அது திராவிடம் தான் கொண்டு வந்தது. அது முக்கியமானது. பிறப்பின் அடிப்படையில் மனிதருக்குள் 4 பிறப்பு உண்டு, 4க்கு கீழே 5வது ஒரு பிறப்பு உண்டு என்று சொன்ன போது மற்றவெல்லாம் ஆமா சாமி சொல்லிட்டாங்க என்று கும்பிட்ட போது, வணங்கிய போது இந்த மண்ணில் தான் அது என்னடா பிறப்பு சொல்லுடான்னு எதிர்த்து இயக்கம் கட்டினான். அந்த இயக்கம் வந்த பின்னாடி தான் அதுவரை சமஸ்கிருதமே படிக்காதன்னு சொன்னவெல்லாம் சமஸ்கிருதம் படித்தா தாங்க நீங்கள் டாக்டர் ஆக முடியும் கேட்டான். சமஸ்கிருதம் படித்தா தானே நாங்கள் டாக்டர் ஆக முடியும் கேட்டான். அப்போ என்ன பண்ணோம்? சமஸ்கிருதம் தேவபாஷை என்று சொன்னாய், எதற்கு மருத்துவம் படிப்பதற்கு உனக்கு சமஸ்கிருதம் தேவைப்படும் கேள்வியை கேட்டான். அதுக்கு என்ன தேவைப்பட்டது? இந்த கேள்வியை நான் இப்போதும் சொல்கிறேன். வட இந்தியாவிலிருந்து ஏதோ ஒரு தோழன் எங்கேயாவது கேட்டிருப்பான், எந்த மாற்று கருத்து இல்லை. வட இந்தியாவில் உத்தரப்பிரதேசிலோ பீகாரிலோ மத்திய பிரதேசிலோ ஒரு கேட்டிருப்பார், ஒரு கவிஞர் பாடியிருப்பார். ஆனால் அதற்காக இயக்கம் கட்டுவதற்கு ஒரு சொல்லாடல் தேவைப்பட்டது. அது திராவிடம் கட்டியது. கட்டிவிட்டு கேட்டோம், படிப்பு உங்க அப்பா விட்டு சொத்தா, நீ படிச்சாதான் மட்டும்தான் படிப்பேருமா? நானும் படிக்கிறேன்டான்னு கேட்டோம். படிச்சுட்டு ஆட்சிக்கு வர்ற போது தான் பிரிட்டிஷ் இந்தியா ஆண்டபோது பிரிட்டிஷ் அரசு எழுதுகிறான், 1919 பொதுத் தேர்தலை அறிவித்தோம். 1920ஆம் ஆண்டு இந்தியாவில் பொதுத் தேர்தல் நடத்தப்பட்டது. இந்தியாவில் பொதுத் தேர்தலில் ஒரு சொல்லை பயன்படுத்தி அவர் எழுதுகிறார், ஒரு சொல்லை பயன்படுத்தி இந்தியாவின் கீழ்சாதிக்காரர்கள் என்றால் தொடையில் பிறந்த வைசியனும், தோளில் பிறந்த சத்திரியனும், காலில் பிறந்த சூத்திரனும், ரெட்டியாரும், நாயுடும், நாயக்கரும், இருக்கக்கூடிய தேவர்களும், கோணாரும், கவுண்டரும், உங்க சாதியில் எல்லா சாதியும் சேர்த்து யாரு பிரிட்டிஷ்காரர் எழுதுறான். இந்தியாவில் கீழ்சாதிக்காரர்கள் ஒன்று சேர்ந்து கொண்டு ஒரு கட்சியை கட்டிவிட்டார்கள். அவர்கள் அதற்கு திராவிடம் என்கிற அடையாளத்தை கொடுத்து விட்டார்கள். அந்த அடையாள புரட்சி என்பது இந்திய வரலாற்றில், இந்திய துணைக்கண்ட வரலாற்றில் ஒரு மாபெரும் அரசியல் புரட்சி நடத்தி காட்டிவிட்டார்கள். முதல் முறையாக அதிகாரத்தை கீழ்சாதிக்கார மக்கள் ருசித்து விட்டார்கள். எதை சொல்றான்? நீதி கட்சியின் வெற்றியை. அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த இடத்துலையும் தனியொரு மனிதன் புரட்சி செஞ்சிருப்பான், ஒரு மன்னர் செஞ்சிருப்பாரு, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஒரு தனியொரு மூளைக்காரன் செய்திருப்பான். ஆனால் அதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டதல்லவா? அந்த இயக்கம் வந்துதான். ஏண்டா ஸ்கூல் உங்க அப்பா விட்டு சொத்தா, நான் கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்டான். நீ நாயுடுவா, ரெட்டியா, நீ கோனாரா, நீ கவுண்டரா, தேவரா, பள்ளிக்கூடத்துக்கு வராத, நீ ஆடு மாடு மெய், நீ பனை ஏறு, நீ வளையிலு, நீ போய் பறையடி, செருப்பத்தை விவசாயம் பாருன்னு சொன்ன போது இல்லை எங்கள் பிள்ளைகளும் படிக்குன்னு ஒரு இயக்கம் பள்ளிக்கூடத்தை திறந்துச்சுல, திறக்க முடிஞ்சதுல. அதுதான் இந்த மண்ணில் நான் அப்போதும் சொல்கிறேன். ரஷ்யாவில் தொழிலாளியை செருப்பு தைத்தால் அவன் காப்பிலர் தான், செருப்பு தைச்சிட்டே இருப்பான். அவன் தங்கம் செஞ்சு அவன் கோல்டு சுமித்து தான். அவனுக்குள்ள தங்கம் செய்கிற ஆசாரியும் வராது, செருப்பு தைக்கிற அர்த்ததியும் வராது. உழைப்புக்கேற்ற ஊதியம், அவ்வளவுதான். ரஷ்யக்காரர்கள் தான் கேட்டார்கள், புதுமை தோழர்கள், எங்களுடைய தோழர்கள் அதைத்தான் கேட்டார்கள். பிரெஞ்சுக்காரன் எல்லாரும் ஆன்லைன்டான். இங்கே என்னாச்சு? அருந்ததியை தச்ச செருப்பை இன்னைக்கு அவ்வாழ்தரில் விற்க முடியாது. எங்கேயாவது செருப்பு வந்துருச்சுன்னு போய் ஒரு ஐயங்காரோ, ஏன் பிற்படுத்தப்பட்ட சாதி எந்த சாதியிலாவது, நம்ம ஆட்சியிலே சொல்கிறேன், இதில் எந்த மாற்று கருத்தில் தலைவர் சொன்னது தான். 2000ஆம் ஆண்டு கால சாதி அழுக்கை என்பது 150 ஆண்டு கால திராவிடம் என்கிற இயக்கம், இந்த கை காலம் என்கிற பெருவழியில் சின்ன கை குழந்தனமோ இன்னமும் திண்ணிய மலம் நம்முடைய தொண்டைக்குள் சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறது. வேங்க வயலுக்குள் இன்னும் பிரச்சனை சிக்கிக்கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் 2000 ஆண்டு காலம் இருக்கும். அது எந்த மாற்று கருத்தில் பூச்சியில் முழுக முடியாது. 2000 ஆண்டு காலம் இந்த நாட்டில் சாதி இருக்கத்தான் செய்யும். 2000 ஆண்டு காலம் சமூக நம்பிக்கை அடிப்படை கட்டியிருக்கான். இந்த நாட்டுக்குள் 2 பிரச்சனை இருக்கு. சட்டம் என்ன சொல்லணும்? சட்டம் சொல்லணும், இதை செஞ்சா தீண்டாம, செய்யாதேன்னு சொல்லணும், கைது பண்ணணும்னு சொல்லணும், சட்டம். ஆனால் இவன் பழக்க வழக்க சட்டம் ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லணும்? காலையில் எந்திரிச்சா வெளியே போகும்போது ஒரு சம்பு தண்ணியை விதவை இல்லாத தலை நிறைய பூ வச்சுட்டு தலைவரி கோலமாக இல்லாத அம்மாட்ட வாங்கி குடி சொல்லுதா இல்லையா?
10 மணிக்கு வெளியே போயினா வெளியே அந்த சாதிக்காரன் வர்றான்னு பார்த்துட்டு போ. ஒருவேளை அந்த பார்க்காத சாதிக்காரன் வந்துட்டான்னா அந்த நாள் என்ன ஆயிரும்? தீட்டுப்பட்ட நாளாமாயிரும். சட்டம் என்ன சொல்லுது? எல்லோரும் இந்தியர்கள், இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்து இன்னும் சாதனை செய்வோம், தீண்டாமை பாவ செயல், சட்டம் சொல்லுது. ஆனா சமூகத்தை வெளியே போயிட்டா 10 மணி நல்ல நேரமானு பாருங்க, 10 மணிக்கு பாவி வந்துட்டான் பாடுறா, இந்த நாளே கெட்டு போச்சுடா சொல்றமா இல்லையா? அப்ப இந்தியர்களுக்கு பெரிய மனக்குழப்பம் இருக்கு. தன்னை ஆளுகிற அரசு இதை செய்யாதே என்கிறது, ஆனால் தன்னை படைத்தேன் என்று நம்புகிற கடவுள் சொல்கிறார். கடவுள் பழக்க வழக்கம் சொல்கிறது, நீ உயர் சாதியில் பிறந்தவன், இவன் தாழ் சாதியில் தாழ்ந்த சாதியில் பிறந்தவன். யார் சொன்னது? கடவுள் சொன்ன நம்பிக்கை. நம்பிக்கைன்னு ஒன்று இருக்கு. என் நம்பிக்கையில் தலையிட்டு சார்மா. என்னடா நம்பிக்கை? என் வீட்டுக்கு நான் திருமணம் பண்ணிக்கிறது, இந்த உணவை சாப்பிட்றது, அது பொது ஒழுங்கு பாதிக்குதுடா, அது எனக்கு பிரச்சனை இல்லை சார், என் கடவுள் கொடுத்தது சாருங்கிறான். அப்போ இந்தியாவில் 2 போராட்டம் இருக்கிறது. ஒன்று சட்டங்கள் கொடுக்கிற ஒரு போராட்டத்தை, ஒன்று இன்னொன்று சமூக பழக்க வழக்கம் என்று இருந்தது. அப்ப சமூக பழக்க வழக்கத்தை எதிர்ப்பதற்கு இந்தியாவில் பல தலைவர்கள் வந்தார்கள், உன் மாற்று கருத்தே இல்லை. பல தலைவர் வந்தாங்க, ராஜாராம் மோகன் ராய் உட்பட பல பேர் வந்தாங்க, அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் அந்த பழக்க வழக்க சட்டத்தை ஒரே ஒரு கிழவன் தான் ஒரு கருப்பு தடியை வச்சு அடிச்சு உடைப்பண்டான் வந்தார்னா தந்தை பெரியார் ஒருத்தர் தான். தன் வாழ்நாள் முழுக்க சொன்னார். அதற்கென்று இயக்கம் கட்டினார். என்னடா என்ன பழக்க வழக்கம்? இல்லை சார், எங்கள் ஊர்ல எல்லாம் 18 வயசுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணுறதான் சார் பழக்கம், 6 வயசுலேயே நேர்ந்து விட்டுறோன்னு சார். இப்பே பேசுகிறானே ஒரு யூடியூப் சேனலில், ஒரு ட்விட்டரில் ஒரு ரொம்ப பிரபலமான நண்பர் பூதம் ஒருத்தர் எடுத்து போட்டிருக்கார். ஒரு யூடியூப் சேனலில் பெரியவா சொல்கிறான், பொம்பளையெல்லாம் அடங்கிட்டு வேலைக்கு போகிற, கொடி பிடிக்கிறவா, ஒருவேளை உங்களுக்கு நினச்சோம் நான் சொல்லிப்பேன் நினைக்கிறேன், எனக்கு அப்போ தான் தோணுச்சு. இப்போலாம் கொடி பிடிக்கிறான், வேலைக்கு போகணும்னு கேட்குறா. போய் அவன் எனக்கு தெரிஞ்சு அவரை உமன்ஸ் ஹராஸ்மெண்ட்டில் கைது செய்யலாம், அதுக்கான உள்ளாடல் இருக்குது. அதை நாம் அரசியல் கவனத்துக்கு கொண்டு போகணும், நானே கொண்டு போகிறேன். அந்த சாமியார் வேஷம் போட்டு பெரியவா வேஷம் போட்டு உட்காந்துருக்கவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்னா, கணவனுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாதவா ஆஃபீஸுக்கு போனால் 1000 பேர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறான்னு அந்த சொல்லில் அந்த அந்த மாடுலேஷன்ஸில் உடல் மொழி கொச்சையான உடல் மொழி. பெரியவாங்கிற பேரில் அவள் A1 A2 அவன் பார்த்துக்கிட்டான், அப்போ மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டான், பெரியவாவா சின்னவாவான்னு. ஆனால் இந்த சமூகத்தில் என்ன சொல்கிறான்ல, பழக்க வழக்கங்க, எங்கள் வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டா சொத்து இல்லைங்க, எங்கள் வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டா வேலைக்கு போகக்கூடாதுங்க, எங்கள் வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டா மறுமணம் செய்யக்கூடாதுங்க, எங்கள் வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டா விவாகரத்தை செய்யக்கூடாதுங்க, எங்கள் வீட்டில் பொண்ணாக பிறந்துட்டா குழந்தை மட்டுமே பெறணுமே அப்படின்னு ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சுல. அண்ணல் அம்பேத்கர் எழுதினார், பேசினார். ஆனால் அதே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் பாராமட்டத்தில் பேசுகிற போது ஒரு இயக்கத்துடைய கொள்கை மேனிஃபெஸ்டோ பேசுகிறார். அது தந்தை பெரியார் என்கிற பெருங்கிழவனால் நடத்தப்பட்ட சுயமரியாதை மாநாட்டுடைய மேனிஃபெஸ்டோ. ஏன்னா ஒரு இயக்கம் சொல்லுச்சு, இந்த இயக்கம் சுயமரியாதை இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்படுகிற போதே சொல்கிறார், பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும்ங்கிறோம், பெண்கள் விவாகரத்து செய்கிற உரிமை வேண்டும் என்கிறோம். ஆணுக்கு தன் மனைவியை பிடிக்கவில்லை என்றால் விவாகரத்து செய்வது போல் பெண்களும் விவாகரத்து செய்ய வேண்டும். அப்படி இந்தியாவில் ஒரே ஒரு இயக்கம் கிட்ட, நான் மீண்டும் சொல்றேன், தனி மனிதர் என்பது வேறு, உங்களுக்கு ஒரு சிந்தனை வரும், எனக்கு ஒரு சிந்தனை வரும், அது இயக்கமாக கட்டுவதற்கு ஒரு சொல் தேவைப்பட்டது. அன்னைக்கு 1928 தொடங்கி 38 வரை பெரியாருங்க கிழவன் தான் பெண்களுக்கு மறுமணம் செய்யணும்னு கேட்டார். இன்னைக்கு 2022 சார் அப்படிலாம் நம்ம நாட்டில் இருந்துச்சா சார்? கேட்குறோமா இல்லையா சார்? விவாகரத்து வாங்குறதுக்குமா, டைவர்ஸ் வாங்குறதுக்கும் பெண்களுக்கு அனுமதி இல்லையா? சுதந்திர இந்தியாவில் அனுமதி இல்லை என்பதுதான் உண்மை. கண்ணகியை வணங்குகிறனாம், லட்சுமியை வணங்குகிறனாம், பார்வதியை வணங்குகிறனாம், பெண்களை வணங்குகிறனாம். சுதந்திர இந்தியாவில் ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த சுதந்திரமே அடைந்து விட்டோம் என்று மூவர்ண கொடியை ஏற்றுகிற போது, ஒருவேளை என் குடும்பத்தில் என்னுடைய அண்ணனோ தம்பியோ இல்லை என்னுடைய தாத்தாவோ அப்பாவோ யாரோ இறந்திருந்தா எங்கள் அம்மா இன்னொரு மறுமணம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. என்ன பழக்க வழக்க சட்டம்? எந்த பழக்க வழக்க சட்டம்? அதர்வன வேதம் என்கிற எங்களுடைய பண்பாட்டு சட்டம் சொல்கிறது பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது. இந்த ராஜீவ்காந்தி சொல்லல, 1950 இந்தியாவுடைய முதல் குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் பேசுறாரு. அதை எதிர்த்துதான் நான் அம்பேத்கர், இது மூடத்தனமே, இஸ்லாமிய பெண்கள் பாடுறா, கிறிஸ்தவ பெண்கள் பாடுறா, கணவன் இறந்துட்டா மறுமணம் செய்துக்கிறாங்களே, ஒருவேளை கணவன் குடிகாரனா இருக்கான், கணவன் இவங்க சொல்லாலே சொல்ல போனால் கணவனுக்கு குடும்பம் நடத்துவதே விருப்பம் இல்லை, அவனுக்கு உடல் உறவு கொள்வதிலோ இல்லை என்றால் உடல் இச்சைகளை தீர்ப்பதிலோ அவனோடு ஈடு கொடுக்க முடியவில்லை என்று ஒரு விரும்பினால் விவாகரத்து செய்கிறானே,
ஆம்பளை விவகாரத்தை செய்கிறான், பெண்கள் செய்யக்கூடாதான்னு அண்ணல் அம்பேத்கர் 1951 கேட்குறாரு பாராமட்டத்துக்குள்ள. அப்பவும் இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத் உள்ளிட்ட தலைவர்கள், ஆஹா எங்க பழக்க வழக்கம், எங்க நம்பிக்கை பெண்கள் மறுமணம் செய்யக்கூடாது, பெண்கள் விவகாரத்தை செய்ய முடியாது, பெண்கள் சொத்து வாங்கக்கூடாதுன்னு சொன்னான். இதெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டதில்ல. இந்தியாவில் ஒரே ஒரு மூமெண்ட் தான் இருந்தது, அது சுயமரியாதை இயக்கம்ங்கிற திராவிட கழகம்ங்கிற நம்முடைய மூத்த இயக்கம் தான். இயக்கமாக நடத்தணும், தொடர் இயக்கம். அப்போ சனாதனம் சொல்லிச்சு விவகாரத்தை வாங்கக்கூடாது, அது காலாவதி ஆகினு என்ன பண்ணிட்டான், விருப்பப்பட்டால் வாழ்வேன், டைவர்ஸ் வாங்கிக்கலாம் சொல்கிறோம்ல. என்ன அண்ணனுக்கு மட்டும் 2 ஏக்கர் சொத்து, எனக்கு 2 ஏக்கர் கொடுக்கணும்ல. அப்போ அவனுடைய கொள்கை காலாவதி ஆகுது, அவன் கொள்கை காலாவதி ஆகுது. அன்னைக்கு என்ன சொன்னான், சமஸ்கிருதம் தேவ பாஷை, என் முருகனுக்கோ சிவனுக்கோ என் பாஷையில் ஓதுனா கேட்காதானா, சமஸ்கிருதம் மட்டும் ஓதுங்கிற போது, இல்லை யார் சொன்னதுன்னு கலைஞருங்கிறது ஒரு பெரிய எங்கள் நாட்டுடைய தந்தை வந்தபோது சொன்னார்ல, என்ன சொன்னார், முருகா போற்றி, கந்தா போற்றி, லட்சுமி போற்றி, விநாயகா போற்றி, காளியம்பாள் போற்றி, போற்றி போற்றின்னு பாடலை வெளியிட்டு உள்ளே போய் தமிழ் ஒழிக்கும் என்று சொன்னபோது அதுக்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. இங்கே மீண்டும் சொல்கிறோம், செந்தமிழ் ஆடனும் போதினலே என்று பாரதி பாடிவிட்டாரே. பாரதி பாடினார்க்கான நாங்கள் கேட்கல, அதே பாரதி தான் இந்தியா என்பது பல்வேறு நாடுன்னு பாடியிருக்கு, அதுக்கான கேட்கல, அது தனிப்பட்ட கவிஞர். அதில் இந்த மாட்டுக்கு இயக்கம் தேவைப்பட்டது என்றால், இந்த மொழியை பாதுகாப்பதற்கு, இந்த மொழி அழிந்த போது திராவிட இயக்கங்கள் தான் தன் உடம்பில் தீயை அள்ளி கொட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கம் என்று இந்தி எதிர்த்து நின்று தன் வாழ்நாள் முழுக்க அந்த கருப்பும் சிவப்பும் சேர்ந்து உழைத்த உழைப்பிற்கு அல்லவா, அதைத்தான் திராவிடம் சுயமரியாதை கொடுத்தது. நில உரிமை யாருக்கு நிலம் வந்துச்சு, நிலக்கிழார் பண்ணையார். பண்ணையார் யாரா இருப்பாரு, 90 விழுக்காடு ஐயங்காரா இருப்பாரு. எப்படி சார் அவர்கிட்ட மட்டும் சொத்து வந்துச்சு? நம்ம பாட்டனுங்க ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன்லாம் சதுர்வேதி மனங்கலங்கமா எழுதி பட்டயமா குருக்கள் வைத்துக் கொள்ளுங்கள் 1000 ஏக்கர். ஐயா குருக்கள் என்ன செஞ்சுங்க ஐயா, கோயிலில் சிவன் கோயிலில் மந்திரம் ஓதுனுங்க ஐயா. கீழே கோயிலை கட்டினவன் அவனுக்கு எதுக்குடா நிலம், நீ கூலி வேலை வரான்னு அனுப்பிட்டான். அப்போ என்னாச்சு, சதுர்வேதி மங்களங்களும் இங்கே அக்ரஹார தெருமாறி எல்லா ஊரும் அவன்ட்டு இருந்துச்சு. இப்போ சுதந்திர இந்தியாவில் நாடு விடுதலையான முன்னாடி இதே டெல்டாவில் 90 விழுக்காடு நிலம் யார்கிட்ட இருக்குன்னா ஆதினங்கள்கிட்டையும் ஐயங்காட்ட இருந்துச்சு. உழுத நிலத்தை கூலிக்கு வேண்டும் என்று நாம் சண்டை போட்டு கொண்டிருந்தோம். உழுதவனுக்கு நில சொந்தம் என்ற நம்முடைய பொதுவுடைமை தோழர்கள் நாமும் சொல்லி கொண்டிருந்தோம். இந்தியாவிலேயே ஒரே ஒரு தலைவர் தான் பொதுவுடைமை இயக்கங்கள் பேசிய அரசியலை, பொதுவுடைமை இயக்கங்கள் பேச நினைத்த அரசியலை முத்துவேல் கருணாநிதியுடைய தந்தை பெரும் மரியாதைக்குரிய கலைஞர் தான் ஆட்சிக்கு வந்தவுடன் குத்தகை பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வர்றார். அது என்ன குத்தகை பாதுகாப்பு சட்டம், யாரெல்லாம் 5 ஏக்கர் 10 ஏக்கரை 20 ஆண்டு காலம் குத்தகம் பண்ணையம் பார்த்துக்கிட்டே நிலம் உனக்கு சொந்தம் சட்டம் போட்டார். அப்புறம் தான் டெல்டாவில் இருக்கக்கூடிய கல்லருக்கும் வன்னியருக்கும் ஆயுதராவுக்கும் நிலம் வந்துச்சு. அது வரைக்கும் நிலம் நமக்கு இல்லை. நம்ம தாத்தாக்கள் யாராவது ஒருத்தர் இலக்கெல்லாம் காட்டுங்க, ஊரில் ஒருத்தர் இருப்பார், எங்கேயாவது ஒருத்தர் தப்பி தவறி அவருக்கு ஏதாவது மன்னர் இறக்கப்பட்டு பரவாயில்லடா எனக்கு ஊழியம் பண்ணியிருக்கடா ஒரு 50 ஏக்கர் எழுதி கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அதே 50 ஏக்கர் நைட்டு சிவன் சொல்லிட்டாருன்னா ஐயர் எழுதி கொடுத்துருப்பார், 500 ஏக்கர் எழுதி கொடுத்துருப்பார். நமக்கு நிலம் இல்லாமல் போச்சு. அப்போ இந்த நிலத்துக்காக ஒரு இயக்கம் தொடர்ந்து சண்டை போட்டது. அது சாதித்தது திராவிடம். கல்வியை கொடுத்தது, சுயமரியாதையை கொடுத்தது, மொழியை காதுத்தது. இப்போ இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் சட்ட பிரின்சிபல்ஸ் என்று சனாதனம் சொன்னபோது இல்லடா எல்லாம் ஜனநாயகண்டா, எல்லாம் சம உரிமை என்று முழக்கங்களை, இந்த மண்ணுக்குள் 4 முழக்கங்களை திராவிடம் பிக்ஸ் பண்ணியது, செய்தது, சாதித்தது, அதை நிறுத்தியது. மாநில சுயாட்சி என்று எல்லோரும் பேசுவதற்கு முன்பு ஸ்டேட் அட்டானமஸ் என்று நாம் தான் பேசினோம். இருமொழி கொள்கை என்று நாம் தான் முதலில் பேசினோம். மதச்சார்பின்மையை இந்தியாவிற்கு முதல் வகுப்படுத்த இயக்கம் இந்த இயக்கம்தான். இதையெல்லாம் பேசுகிற போதுதான் சனாதனம் வீழ்ந்து 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 வீழ்த்தப்பட்டவர்கள் இப்போது பாம் ரவி, குண்டு ரவி என்று சிஆர்பிசி அக்யூஸ்டுகளை போல் பெயர் வைத்திருக்கிற, அதுக்காக நம்ம ஊரில் இப்போ பல ரவி இருக்கோம், அவெல்லாம் இல்லை. மேதகு பெருமரியாதைக்குரிய தமிழ்நாடுடைய ஹானரபிள் RN ரவி அவர்கள் சனாதனம் காலியாகிவிட்டது என்பதற்காக திராவிடம் காலியாகிவிட்டது என்கிறார்கள். 3 ஆண்டுகளில் எதை சாதித்திருக்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தெரியுமா? நீங்கள் இன்னமும் எங்கள் வீட்டில் பைப்பு வரல, இன்னமும் எங்கள் வீட்டில் தண்ணி வரல, பட்டா வரல, அந்த பிரச்சனை இருக்குமா? இருக்கத்தான் செய்யும். ஆனால் இதோ திராவிடம் வீழ்ந்தது, வீழ்த்தப்பட்டது என்று பல பேர் பேசித்திருந்தார்களவா ஊருக்குள்.
அவர்களெல்லாம் ஆகா ஆகா, இதோ ஒருவன் எழுந்து விட்டான், திராவிடம் என்கிற இனத்தை இதோ அவனே பேசுவதற்கான காலம் வந்து விட்டது. திராவிடம் என்கிற அந்த சொல்லாடலை இன்று திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்று பேசிய எங்களை போன்றவர்கள் கூட இதோ எழுந்து விட்டோம் என்று சொல்வதற்கு ஒரு தலைவனுக்கு ஒரு ஆட்சி தேவைப்பட்டது. அதுதான் திராவிட மாடல் ஆட்சி. எல்லோருக்கும் எல்லாம். 2 ஆண்டுகள் எதை சாதிச்சிட்டீங்க? ஆமாடா, நாங்கள் இனத்தால் திராவிடர் சாதிச்சிட்டோம். இன்னும் 3 ஆண்டுகள் எதை சாதிக்க போறீங்க? இந்திய நாட்டில் இருக்கிற சிந்து சமவெளி நாகரிகம் சரஸ்வதி நாகரிகம் என்பதை அவன் நிரூபிக்க இருக்கிற இந்த நேரத்தில், நிரூபிக்க போராடுகிற நேரத்தில், இல்லை இல்லை, சிந்து சமவெளி நாகரிகம் திராவிட மொழியான பராகுயி மொழி பேசுகிற திராவிட இன மக்களின் நாகரிகம் சிந்து சமவெளியும் கீழடியும் ஒன்றுதான். இந்திய வரலாறு தெற்கிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் என்கிற தொடர் புரட்சியை இந்த கழகம் ஆரம்பித்து வைத்திருக்கிறது. இந்த இயக்கத்தை கொண்டு பெரிய 50 முழக்கத்தை மரியாதைக்கு இந்திரகுமார் அவர்கள் சொன்னார்கள். அண்ணா வழியில் அயராது உழைப்போம் என்று சொன்னார். அண்ணா என்ன சொல்ல, அண்ணா எதை உழைக்க சொன்னார்? அண்ணா சாமானியனுக்கான அரசியலுக்காக உழைக்க சொன்னார். டே ராமசாமி, டே குப்புசாமி சொல்லும் போது என் அப்பாவும் தாத்தாவும் துண்டை சொல்லுங்க சாமின்னு கக்கத்தில் வச்ச போது அதை பொன்னாடையா போத்தி, அதை மலராடையா போத்தி சுயமரியாதை கொடுத்தார் பிறகு அண்ணா. அந்த அண்ணா வழியில் உழைப்போம் என்று சொன்னார். ஆதிக்கமற்ற சமூகம் அமைத்தே தருவோம் என்று சொன்னோம். எந்த ஆதிக்கம்? நான் ஆம்பளை, நீ பொம்பளை தானே, அப்படின்னா என்னடா ஆம்பளை, எல்லாம் ஒன்று காமிச்சு வச்சான். நான் மேல் சாதிக்காரன், மீச எல்லாம் வலிச்சா போயிருண்டா, எல்லாம் ஒண்ணுதான் சொல்ல வச்சான். என் மொழி பெரிய மொழி இருக்கட்டும், கொண்டுட்டு போ, பழக்க வழக்கத்துக்கு பயன்படுதா கொண்டு வான்னு சொல்லலாம். என் மதம் பெரிய மதம், வீட்டோட வச்சுக்க, நாட்டுக்குள்ள வராதேன்னு சொன்னான். என் வழிபாடு பெரிய வழிபாடு, கிடாவெட்டு கும்பிடு நல்லாரு, அடுத்தவன் தொந்தரவனா சொன்னான். ஆதிக்கம் எந்த வடிவில் வந்தாலும் அதை அழித்தொழிப்போம் என்று சொன்னார். இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம். இந்த நாடு இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இல்லை என்பதை இந்த கட்சி தொடர்ந்து சொன்னது. வன்முறை தவிர்த்து வறுமை வெல்வோம். நான் எல்லா இடத்துலையும் சொன்னேன். நீங்கள் வென்றுட்டீங்களான்னு கேட்குறான். உட்கார்ந்துருக்க பல பேருக்கு இதிகாசத்தை படிக்கிறது. சார், பொன்னியின் செல்வன் இருக்கிற போது நாடு எப்படி இருந்துச்சு படிக்கிறானே, அப்படி ப்ரௌடாக தானே, பரவாயில்லடா. பொன்னியின் செல்வன் காலத்தில் என்ன எழுதியிருக்கான்? ராஜராஜன் சோழன் காலத்தில் 64,000 யானைகளோடு இலங்கைக்கு போனார், மகிழ்ச்சி. ராஜராஜன் சோழன் காலத்தில் யானை கட்டி போரடித்தோம். எப்படி போரடிச்சிங்க? யானை கட்டி போரடித்தோம். ராஜராஜன் காலம் முடிஞ்ச பின்னாடி, சுதந்திரம் அடைஞ்ச பின்னாடி 1967 பேரறிஞர் அண்ணான்னு ஒருத்தர் வந்து ஒரு தேர்தல் வாக்குறுதியை கொடுத்தாரு. என்ன கொடுத்தாருங்க? ராஜராஜ சோழன் ஆண்ட ஊரில், ராஜேந்திர சோழன் ஆண்ட ஊரில், பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆண்ட ஊரில், குந்தகை நாச்சி வாழ்ந்த ஊரில் என்னங்க அந்த அப்பெல்லாம் யானை கட்டி போரடிச்சாங்க, நெல்லும் தேங்காய் மண்ணும் விளைஞ்சுது. ஆனால் எங்கள் பேரறிஞர் அண்ணா ஒரு வாக்குறுதி கொடுத்தாரு. என்ன வாக்குறுதிங்க? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 3 படி அரிசி லட்சியம், 1 படி நிச்சயம். தமிழருக்கு வந்த சோதனை. திங்க வக்கலாம தான் இருந்தோம். சோறு அரிசி ஏதோ கொட்டி கிடந்துச்சு. காக்கா கொத்துறாலும் கொத்து, குருவி கொத்துறாலும் கொத்து, சாமானிய மக்கள் கொடுக்க முடியாத ஒரு நிலக்கலால் வச்சுக்கிருந்தான். சோறே தீபாவளிக்கு பொங்கலுக்கு தான். எனக்கு தீபாவளிக்கு பொங்கல் வந்தாதான் சோறு, அரிசி சோறு. பேரறிஞர் அண்ணா என்ற அந்த மனிதன் வந்தான். ஒரு ரத்த துளி சிந்தாமல் வன்முறையை தவிர்ப்போம், வறுமையை வெல்வோண்டாரு. என்ன சொன்னாரு? ராஜராஜ சோழன் காலத்தில் நீ யானை கட்டி போரடிச்ச உண்மைதான், இருந்துட்டு போ. ஆனா யாருக்கு லாபம்? கவுண்டமணி சொன்ன மாதிரி கடல்ல கப்பல் ஓடும். யாருக்கு ஓடிச்சு? எனக்கு ஓடிச்சா? சாமானிய மக்களுக்கு அரிசியை கொண்டு வந்து இந்த இயக்கம் தான் செத்தது. வன்முறை தவிர்த்து வறுமை வென்றோம். 5வது முழக்கம்தான் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. அப்படின்னா நான் இந்தியா என்கிற நாட்டை ஒருபோதும் வெறுக்கவில்லை. நாடு என்பது இன்னும் சொல்ல போனால் உலகமே நாடாக இருந்துட்டு போகட்டும், அது எந்த மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஸ்டேட், இந்த அரசு என்பது ஒரு மொழி பேசுகிற மக்களுக்கு என்று வருகிற போது, ஒரு இனக்குழு மக்களுக்கு வருகிற போது, ஒத்த பண்பாட்டை கொண்ட மக்களுக்கு வருகிற போது ஒரு சுயநிர்ணய உரிமை வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம். நாடு ஜஸ்ட் கான்ஸ்டியூஷனல் மேக் த வேர்ட், அவ்வளோதான். நாடு என்பது பல்வேறு மொழி பேசுகிற பல்வேறு தேசங்கள் சேர்ந்து கூட, பல்வேறு தேசம் கூட இப்போ சமஸ்கிருதன்றான், அது பெரிய அதை வாதிக்கிறான். தமிழ் தேசம் சொல்லாத நேசம் சொல்லிட்டு அவன் நேஷனாலிட்டிக்கு கண்ட்ரிக்கு வித்தியாசம் வச்சுட்டு போகிறான்டா, போங்கடா மாதிரி. இப்போ நாடு என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் இருக்கிற ஊர் தான். ஆனால் தனித்த சிறப்புடைய மக்களுக்கு வழிபடுவதற்கு ஸ்டேட் அட்டானமஸ் என்று நாங்கள் சொல்கிறோம். அது சுயநிர்ணய கொண்ட, பிரிந்து போகிற உரிமை உடைய நாடு என்பது கட்டப்பட வேண்டும் என்பது திராவிட முன்னேற்றக் கழகம் மிக உறுதியாக இருக்கிறது. இந்தியா என்கிற நாடு இருந்தால்தான்
என் மாநிலம் செழுமையோடு இருக்க முடியும் என்பதற்குத்தான் எங்கள் பேரறிஞர் அண்ணா அவர்கள், எங்களுடைய எல்லப்படாத அரசியல் சட்டத்தின் தந்தை பேரறிஞர் அண்ணா அவர்கள் மாநிலத்தில் சுயாட்சிங்கிற தன்னுடைய இறுதி முழக்கத்தை தன்னுடைய வாழ்நாளில் கடைசி நாளில் எங்களுக்கு எழுதிவிட்டு போனார். அதைத்தான் முத்தமிழறிஞர் கலைஞர் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்று சொன்னார். எதை சாதித்தது திராவிடம்? எதை சாதித்தது திராவிடம்? ராஜராஜ சோழன் காலத்தில், ராஜேந்திர சோழன் காலத்தில், வள்ளுவர் காலத்தில், பாண்டியன், எத்தனையோ மன்னர் பெயரை சொல்லலாம். எந்த மன்னர் காலத்திலும் என் அண்ணன் ஜாகிர் ஹுசேன் நம்புகிற விஷ்ணுவை, என் அப்பா நம்புகிற சிவனை, என் அம்மா நம்புகிற காளியை, உள்ளே போய் எம்பெருமான் சிவனே, எம்பெருமான் முருகனே, என்னுடைய விஷ்ணுவே என்று என் சொந்த மொழியில் பாடுவதற்கு, ஓதுவதற்கு ராஜேந்திர சோழனுக்கு வராத தைரியம், ராஜராஜனுக்கு வராத தைரியம், பாண்டிய நெடுஞ்செழியனுக்கு வராத தைரியம், சோழனுக்கும் சேலனுக்கும் இருக்கிற சேல பாண்டியன் அத்தனை பேருக்கு வராத தைரியம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு வந்தது. இன்னைக்கு 18 பேர் உள்ளே போயிருக்கிறோம். அது ஏதோ பக்தியின்மான அடையாளம் மட்டுமல்ல. எங்கள் கடவுளை, நான் விரும்பிய கடவுளை என் மொழியில் தொழுவதும் அதை தொடுவதும் கடவுளே இல்லை என்று சொன்ன பெரியாரின் பெருந்தொண்டர்கள் சாதித்து காட்டினார்கள். அதுதான் வரலாறு, அதுதான் வரலாறு. எல்லா இடத்துலையும் சொல்லுவேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். திராவிடம் எதை சாதித்தது? நம்மளாம் கருப்பு சட்டை போட்டிருப்போம். நான் கூட்டங்கள்லாம் கேட்பேன், இன்னும் நம்ம அண்ணன்கள் தம்பிகள் எல்லாம் கருப்பு சட்டை போடுவாங்க. மார்கழி மாதத்தில் போடுவாங்கல்ல. நம்மெல்லாம் அதை கடவுள் என்று சொல்கிற பிரச்சாரத்தோடு நான் நிற்க விரும்பலை. தனிப்பட்ட ராஜீவ் காந்திக்கு அது எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம். அதை நான் அதுக்காக நான் கண்ணாடியில் கல்லறிய பழக்கத்தை நான் கொண்டு வரல. நான் எல்லா மேடையிலும் கேட்பேன், யார் சபரிமலைக்கு போயிருக்கீங்க? திராவிட முன்னேற்ற கழகத்தை மேடையில் பேசுகிற போது 100க்கு 60 விழுக்காடு பேர் கையை தூக்குவாங்க. கையை தூக்குறவங்க எந்த சாதின்னு எனக்கு தெரியாது. நான் கேட்பேன், உங்கள் தாத்தா யாராவது குருசாமியாக இருக்காங்களான்னு கேட்பேன். பொது வழியெல்லாம் கேட்குறேன், யாருமே கை தூக்க மாட்டாங்க. கீழே போட்டுருவாங்க. இங்கே எத்தனை பேர் குருசாமி இருக்கீங்க? ஒரு 10 பேர் கை தூக்குவாங்க. அப்பா ஒரு 2 பேர் கை தூக்குவாங்க. சரி, குருசாமின்னா என்ன? 18 வருஷம் விரதம் இருந்து பள்ளி கட்டும் சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மத்தேன்னு விரதம் வந்து நம்ம ஐயப்பனை பார்க்க போனால் குருசாமிங்கய்யா. நீ குருசாமியாக இருக்க, உங்கள் அப்பா குருசாமியாக இருக்காரு, உன் தாத்தா ஏன் குருசாமியாக இல்லைன்னு கேட்டால் பதில் இல்லை. ஏன்னா அன்னைக்கு ஐயப்பன் கோயில் பார்க்க போகிறது இனோவா காரோ, டொயேட்டோ காரோ, ஜுஸ்கி காரோ இல்லை, ட்ரெயினோ ஃப்ளைட்டோ இல்லை. இன்றைக்கி ஃப்ளைட் புக் பண்ணியே வர்றோம். அது வேறு, நடந்து தான் போக முடியும் கோயிலுக்கு. பாத யாத்திரை தானே. பாத யாத்திரை காலத்திலேயே சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு வன்னியரோ, சென்னையில் இருக்கக்கூடிய முதலியாரோ, சென்னையில் இருக்கக்கூடிய மீனவரோ, சென்னையில் இருக்கக்கூடிய நாயுடுவோ, இன்றைக்கி போகிற நாயுடு, இன்றைக்கி போகிற முதலியார், இன்றைக்கி போகிற நாடார், இன்றைக்கி போகிற தேவர், இன்றைக்கி போகிற செட்டியார், இன்றைக்கி போகிற பிள்ளைமார், ஏன்டா அன்னைக்கு ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியலன்னு கேட்டால் அவன்கிட்ட பதில் இல்லை. ஐயப்பன் கோயில் ஸ்தல வரலாறு 500 ஆண்டுகால வரலாறுங்கிற. 500 ஆண்டு வரலாறு என்னுடைய கடவுளை பார்க்க போகணும்னா நீ ஏன் போகலைன்னா அவன்கிட்ட பதில் இல்லை. அதற்கான பதில் நம்ம இடத்தில் இருக்கிறது. என்ன பதில்? ஐயப்பன் கோயில் இருந்த ஊர் திருவாங்கூர் சமஸ்தானத்துக்கு உட்பட்ட கேரளாவில் இருந்த கோயில். கேரளா நாட்டில் ஒரு சட்டம் இருந்தது. கேரளா முழுக்க, திருவாங்கூர் சமஸ்தானம் முழுக்க சட்டம் இருந்தது. என்ன சட்டம் இருந்தது? பொது கோயில் இருக்கிற 4 வீதிகளில், பொது கோயிலை சுற்றி இருக்கிற 4 வீதிகளில் கிழக்கு மாட வீதி, மேற்கு மாட வீதி, தெற்கு மாட வீதி, வடக்கு மாட வீதி என்று மாட வீதிகள் தேர் ஓடுவதற்கு நம்ம வைத்த வீதிகளில் எந்த கோயிலாக இருந்தாலும் ஐயங்காரை தவிர்த்து மற்றவன் நடக்கக்கூடாது சட்டம் வந்துச்சு. அப்போனா சென்னையிலேருந்து இன்னைக்கு திருமுடி கட்டிட்டு போகிற எந்த பிற்படுத்தப்பட்டவரும், எந்த மிகவும் பிற்படுத்தப்பட்டவரும், எந்த ஃபார்வர்ட் காஸ்டும் அன்னைக்கு போக முடியாது. உடனே என்ன பண்ணிட்டான்? எல்லா கோயிலுக்கும் தான். நீ கோயிலுக்கு வராத, வெளியே நின்று கோயிலை கும்பிட்டுக்க, கோபுரத்தை பார்த்து கும்பிட்டுக்க. அதுக்கு ஒரு பழக்க வழக்கம். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் கொடுக்கும். டேய், நீ கோடி புண்ணியம் கோபுர தரிசனம் கொடுக்குது, ஏன் கோயில் சிலையை கும்பிட்டா இன்னும் ஒரு 2000 கோடி புண்ணியம் கிடைக்கும்ல? அப்படி வச்சுட்டான். எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. கடவுளே என்று இல்லை என்று சொன்ன தந்தை பெரியார்ங்கிற பெருங்களை வந்தான். அன்றைய காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது பெரும் மரியாதைக்குரிய அண்ணல் காந்தியடிகளின் கோரிக்கை ஏற்று ஜஸ்ட் லைக் தட்டா போல. நமக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லை, நம்ம எதுக்கு கேரளாவில் போராட நிற்கல. 164 நாள் போராடுறாரு. 164 நாள் போராடுறாரு. போராடின பின்னாடி அன்றைக்கு திருவாங்கூர் சமஸ்தான சட்டத்தை மாத்திரம் இனிமேல் கேரளாவில் உள்ள திருவாங்கூர் சமஸ்தானத்தில் உள்ள பொதுக்கோயிலில் 4 வீதிகளில் மக்கள் நடமாடலாம் என்கிற சட்டத்தை கொண்டு வருகிறான். அந்த ஒரு சிறு சட்டம் அன்று ஆண்ட பிரிட்டிஷ் அரசால் ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். 1924 தந்தை பெரியார் போராட்டத்துக்கு பின்பு 1938 இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஆக்ட் முதன் வருது. என்ன வருது தெரியுமா?
திருவாங்கூர் சமஸ்தானத்தை முன்மேவாக பிரிஜசிஸாக எடுத்துக்கொண்டு இந்தியா முழுக்க பொது கோயிலில் 4 தெருக்களில் எந்த யாரையாவது சாதியை மதத்தை வைத்து விட மறுத்தால் அது கிரிமினல் குற்றம் சட்டவிரோதம். இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய நரேந்திரதாஸ் மோடி என்கிற சாதிக்காரனுக்கும் கோயிலுக்குள்ள போறதுக்கு உரிமை வாங்கி கொடுத்த இயக்கம் திராவிட இயக்கம் செஞ்சது தந்தை பெரியார். இதைத்தான் சாதித்தோம். திராவிடம் எதை சாதித்தது? எங்கள் சுயமரியாதையை மீட்டது. திராவிடம் எதை செய்ய போகிறது? இந்தியர்களின் சுயமரியாதையை மீட்பதற்காக போராட போகிறோம். அந்த விழா தான் இன்னைக்கு கூட. நாளை கண்டிப்பாக ட்ரோல் எங்களை கதிர் மாட்டி விட்டுட்டீங்க, அண்ணன் தப்பிச்சிருவாரு. என்னெல்லாம் வச்சு கிளிகளின்னு கிழிச்சுவாங்க பாரு. இதான் நீ இந்திய உழைச்ச லட்சணமானு இப்போ வேற பிடிச்சி இதை போட்டு இதான் உழைச்ச லட்சணமானு. அவர்களுக்கு தெரிய வேண்டும், நான் மைதிலி அழித்து கொங்கினி அழித்து உருதுவையும் அழித்து கொண்டு வந்த இந்தியை நான் எதிர்க்கவில்லை. இந்தி பாவம் மொஸ்கிட். அந்த இந்தியை கொண்டு வந்து என் தலையில் திணிந்து கட்டாயமாக்குற போதுதான் தமிழர்கள் நாங்கள் இதை எதிர்க்கிறோம். அரச மொழி ஹிந்தி என்றால் என் மொழி மலையாளமும் தெலுங்கும் கன்னடமும் உருதும் செத்துப்போன சமஸ்கிருதமும் பார்சியும் தமிழும் என்ன ஆனது என்று கேட்கிறோம். இந்தியா என்பது இந்தி பேசுவனுக்கு மட்டும் சொந்தமான நாடு இல்லை. அதற்கு மாறாக இந்தியா என்பது காஷ்மீர் பேசுகிற காஷ்மீரிக்கும், ஹிம் பேசுகிற ஹிமாச்சல பிரதேசக்காரனுக்கும், மைதிலி பேசுகிற உத்தரப்பிரதேசக்காரனுக்கும், சாந்திலி பேசிய பீகார்காரனுக்கும், அசாமி பேசிய அசாமிக்காரனுக்கும், மணிப்பூரி என்று சண்டையிடுகிற என் சகோதரன் மணிப்பூர்காரனுக்கும், திரிபுரி பேசிய திரிபுராக்காரனுக்கும், நாகா பேசிய நாகாலாந்துக்காரனுக்கும், போஜ்பூரி பேசிய கொஞ்சம் யூபிக்காரனுக்கும், வங்கம் பேசிய வங்கதேசத்துக்காரனுக்கும், ஒரியா பேசிய ஒரியாக்காரனுக்கும், இங்கே இருக்கக்கூடிய குஜராத் பேசுகிற குஜராத்திக்கும், ராஜஸ்தானி பேசுகிற ராஜஸ்தான்காரனுக்கும், பஞ்சாபி பேசிய பஞ்சாப்காரனுக்கும், மராட்டி பேசிய மகாராஷ்டிரக்காரனுக்கும், மைதிலியை சாந்தலியை கொண்டு விட்டு கொஞ்சம் இந்தி பேசுகிற மத்திய பிரதேசக்காரனுக்கும், ஒரியா பேசுகிற ஒரியாக்காரனுக்கும், தெலுங்கு பேசுகிற ஆந்திரக்காரனுக்கும், கன்னடம் பேசுகிற கர்நாடகக்காரனுக்கும், மலையாளம் பேசுகிற கேரளக்காரனுக்கும், தமிழ் பேசுகிற தமிழ்நாட்டுக்காரனுக்கும் சேர்ந்ததுதான் இந்தியாவை ஒழிய இந்தி பேசுவதற்கு மட்டுமில்லை என்று சொல்கிறோம். அதனால்தான் நாங்கள் பேசுகிற இந்த சுயமரியாதை அரசியலை எங்களுக்கு டோனியை ஆதரிக்க கற்றுக் கொடுத்த இந்த திராவிடத்தை தயவு செய்து டோனியை பெற்றெடுத்த ஜார்க்கண்டும் புரிந்து கொள்ளும் என்று இந்தியில் நூலை கொண்டு வருகிறோம். திராவிடம் இதைத்தான் செய்திருக்கிறது. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.